வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்கக்கூடிய கோல்வா கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பீச் மார்க்கோல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோவாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இந்த கோல்வா கடற்கரை இருக்குது. இந்த கோல்வா பீச்சு ஜெட்ஸ்கை, படகு சவாரி, இந்த மாதிரியான நீர் விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு பிரபலமான கடற்கரையாக இருக்குது. கோவாவில் ஒரு சில பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெலாம் கருப்பாக படிகம் மாதிரி இருக்கும். ஆனால் வெள்ளையான மணல் இருக்கக்கூடிய ஒரு மென்மையான இடமாக இந்த கோல்வா பீச் இருக்குது. இந்த பீச்சோடைய பரப்பளவுமே ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த நீர் விளையாட்டுகள்லாம் முடிச்சுட்டு வரவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த குடிசை குடில்களும் இங்கே நிறையாவே இருக்குது. இந்த கோல்வா பீச் பனாஜி, பழைய கோவா, கலங்குட் கடற்கரை இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கடற்கரை அரபிக் கடலோரம் அமைஞ்சிருக்கக்கூடிய சுமார் 2.4 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட ஒரு கடற்கரையாக இருக்கு. மேலும் இதை கொங்கன் கடற்கரையோட ஒரு பகுதியாக இருக்கு. இந்த கோல்வா கடற்கரைக்கு வடக்குல பெதல்பாடியும் கடற்கரையும், தெற்குல பெனோலியம் கடற்கரையும் இருக்கு. இந்த கோல்வா பீச்சை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, பார்ட்டி பண்ற மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு, சந்தை இருக்கு. இது மாதிரி எல்லா இடங்களுமே இந்த பீச் பக்கத்திலேயே இருக்கு. அந்த எல்லா இடங்களுமே மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ரேட்டை விட இங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்கு. சிரிக்கலாம் பறக்கலான்ற பாட்டு மாதிரி நீங்க இங்க சிரிச்சு ஓடி விளையாடுறதுக்கான இட வசதியும் நிறைய இருக்கு. பறந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸும் இங்க இருக்கு. இல்ல சும்மா உட்காந்து கடல் அலைய ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் அமைதியா அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல இடமாகவும் இந்த கோல்வா பீச் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சின்னவங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இந்த கோல்வா பீச் இருக்கு. கோவால ஒரு சில பீச்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட போக முடியாது. ஆனா இந்த கோல்வா பீச்ல ஃபேமிலியா நிறைய பேர் வராங்க. குழந்தைகளையும் கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த கோல்வா பீச் இருக்கு. கோவா அப்படின்னு சொன்னாலே நம்ம பலவிதமான மனிதர்களை பார்க்கலாம். பலவித மாநிலங்கள்ல இருந்து, பலவித நாடுகள்ல இருந்து இங்க சில் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடமாக இந்த கோவா இருக்கு. அதே மாதிரி இங்க ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பலதரப்பட்ட உணவுகள் கிடைக்குது. ஆனா நம்ம சவுத் சைடு இருந்து வர மாதிரியான சாப்பாடுகள் இங்க அதிகமா கிடைக்கிறது இல்ல. சவுத் சைடு சாப்பாடு தான் வேணும்னா அந்த கேரளால போடக்கூடிய மட்டரிசி சாப்பாடு மட்டும் வேணா இங்க அதிகமா கிடைக்குது. கோவால நீங்க நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணலாம். ஆனா நீங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மேபி ஃபுட்டு இருக்கலாம். கோவா போறோம் அப்படின்னாலே குடியும் குத்துமா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க ஃபன் பண்றதுக்கும், சில் பண்றதுக்கும், விளையாடுறதுக்கும், நம்ம பார்த்து பிரமிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து வர வீடியோல அதையும் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.